வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா அப்படின்னு திக்கு திக்குன்னு இருந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எந்த பக்கம் இருந்து என்ன பிரச்சனை வரும்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குமரவேல் சுடரை கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாரு. பயந்துகிட்டு இருந்த பயப்புள்ள குமரவேலுக்கு இப்போதான் மூச்சே வந்திருக்கு. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கோமதி இன்னும் கொஞ்சம் சடங்கெல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு மண்டபத்துக்கு கிளம்பலான்றாங்க வடிவு. கோமதி தயங்கிக்கிட்டே இல்லை நீ நாங்கள் மண்டபத்துக்கெல்லாம் வரலன்றாங்க. கோமதி படக்குன்னு இப்படி சொல்லவும் வடிவு என்னங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரரை திரும்பி பார்க்க டென்ஷன் ஆகுறாரு சக்திவேல். ஏன்னு முத்துவேல் கேட்க கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சோம் வந்தோம் அப்படின்னு கோமதி தயங்கிட்டே சொல்ல கதிரும் அவங்க மாமாவை பார்க்குறாரு. பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணிட்டோம் அப்படின்னு கோமதி சொல்ல குமரவேல் கூட கொஞ்சம் தவிப்பா பார்க்குறாரு. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கோமதி சொல்ல 3 பேரும் இருந்துட்டு போலாம்லன்றாரு முத்துவேல். ராஜியும் தயக்கமா பார்த்துட்டு இருக்க இல்ல நாங்க அப்படியே கிளம்புறோன்றாரு கதிர். எங்க வீட்டு விசேஷத்துல கை நனைக்க கூடாதுன்னு யாராவது சொல்லி கிள்ளி விட்டாங்களா அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்கிறாரு. கதிர் தயக்கமா பார்த்துட்டு இருக்க அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு கோமதி சொல்ல அப்படின்னு பாக்குறாரு அவரு. பாக்கியம் அப்படியே அழுத்தமா பார்த்துக்கிட்டு இருக்க நாங்க வர்றோன்னே கிளம்புறோன்னே வர்றோம்மா அப்படின்றாங்க கோமதி. அண்ணன்க யாரும் பதில் சொல்லாம இருக்க சரிமான்றாங்க பாட்டி. வர்றோம் நீ நாங்க போயிட்டு வர்றோம் அப்படின்னு பழனிக்கிட்ட சுகன்யாட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே திரும்பி நடக்க உண்மையாவே அந்த இடம் அப்படியே வெறிச்சுன்னு ஆயிடுது. கல்யாண போட்டோவுக்காக எல்லாருமே குரூப்பா நின்று இருக்க இல்ல ரைட் சைட்ல இருந்த இவங்க 3 பேரும் அப்படியே தனியா வந்துட்டு அந்த இடம் ரொம்பவே சொட்டையா தெரியுது. எல்லாருக்குமே மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டிக்க சங்கடப்படுறாங்க. ஆனா பாக்கியம் மட்டும் முகத்தை ஒரு இடி இடிச்சு திருப்பிக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிறத பாக்குற சக்திவேல் அப்படியே லைட்டா சிரிக்கிறாரு. அடுத்ததா பாண்டியன் கடைக்கு முன்னாடி போனை காதுல வச்சுக்கிட்டு இப்படி நடந்துட்டு இருக்காரு. ஆமாண்ணே நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன். எங்க நேரம் இருக்குது? சரிண்ணே இந்த வாரத்துல எப்படியாவது நேரம் கிடைக்கிறப்ப உங்களை வந்து பாக்குறேன்னு. வியாபாரமா? அது நல்லபடியா போயிட்டு இருக்குதுண்ணே. அதெல்லாம் எந்த குறையும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரோட்டை எட்டி பாக்குறாரு. அப்போ கடைக்குள்ள ஒரு லேடி கையில பையோட வர்றாங்க. பாண்டியன் அதை பார்த்துட்டு அண்ணே வைங்கண்ணே திரும்ப கூப்பிடுறேன்றாரு. கடைக்குள்ள வந்த அந்த லேடி கடையில ஆளை காணோமேன்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறாங்க. கடையில ஆள் இல்லைன்ட்டு அவங்க இறங்கி போக ஆரம்பிக்க கடையை திறந்து போட்டு இவன் எங்க போனா டேய் அப்படின்னு கடைக்குள்ள வர்றவரு டேய் சரவணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு. எந்த சத்தமும் இல்லை. எங்க போயிட்டான் இவன் டேய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. எங்க போனான்னு தெரியலையே அப்படிங்கிறவரு உள்ளர வந்து அவரோட சேர் பக்கம் வந்து அவர் திரும்பி பார்க்க அங்க சரவணன் தரையில படுத்து கிடக்குறாரு. தூங்குறாரா மயக்கத்துல இருக்காரான்னு தெரியல. டேய் எலை சரவணா, ஏய் சரவணா என்ன இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற, எழுந்திரிடா அப்படின்னு பாண்டியன் கத்த சரவணன் அந்த கேப்ல படுத்து கிடக்குறாரு. அவரால் கண்ணை முழிக்கவே முடியல. எலை என்னடா ஆச்சு, என்ன உடம்பு சுகம் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் பதறி அடிச்சு எழுந்து தலையை கோதிக்கிட்டு கண்ணை தேய்ச்சிட்டு அப்பா சாரிப்பா தூங்கிட்டேன்றாரு. என்னடா இது கடையை திறந்து போட்டுட்டு இப்படி படுத்து கிடக்குற? எலே கடைக்கு வந்த கஸ்டமரு கடையில ஆள் இல்லைன்னு திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் அவசரமா வெளியே எட்டி பாக்குறாரு. எலே கடையை திறந்து போட்டுட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே, யாராவது எதையாவது எடுத்துக்கிட்டு போயிட்டா என்னடா செய்வ அப்படின்னு பாண்டியன் கேட்க சாரிப்பா நான் தெரியாம தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவரு முகத்தை தேய்ச்சிட்டு நிக்கிறாரு. அவர் ஒரு மாதிரி பயமும் தூக்கமுமா நிக்க என்னடா நீ சரவணா நீ ஒன்னு பண்ணுடா, நீ வீட்டுல போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா வா அப்படின்னு உருப்படியா ஒரு வேலையை சொல்றாரு பாண்டியன். இல்லப்பா வேண்டாம் நான் இங்கே இருக்கேன்னு அந்த அரலூசு சரவணனும் சொல்றாரு. டேய் சொல்றத கேளுடா, நீ வீட்டுக்கு போ முதல்லங்கிறாரு பாண்டியன். அப்பா பரவாயில்லப்பான்னு சரவணன் சொல்ல எலே இங்கே உட்காந்து தூங்குறதுக்கு வீட்டில் போய் தூங்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவரு கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இல்லப்பா இல்லப்பா இனிமே நான் தூங்க மாட்டேன்றாரு. எலே சும்மா பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசாதடா, நான் சொல்றத செய் வீட்டுக்கு போங்கிறாரு பாண்டியன். அவரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க டேய் போடா அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்பவும் சரவணன் தயங்கிக்கிட்டே அப்பா இல்லப்பா கடை
அப்படின்னு சொல்ல, கடையை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வீட்டில் போய் நல்லா தூங்கி எழுந்திருச்சு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவரு மலங்க மழங்க விழிச்சிட்டு நிற்கிறாரு. போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பான்னு தலையாட்டுறாரு சரவணன். அவர் அப்படியே தடுமாறிக்கிட்டே வெளியே வர, பார்த்து போடாங்கிறாரு பாண்டியன். சரவணனுக்கு கை கொஞ்சம் கூட அசையல, காலை மட்டும் அசைச்சு ரோபோட் மாதிரி போறாரு. போற மகனை கவலையோட பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். வெளியே வர்ற கோமதி அதுவரையிலும் எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க, ஐயோ சம்மந்தி அமல்ல சம்மந்தி, வேணும்னே வம்பழுக்கிறதுக்கே அந்த அம்மா வந்துச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கதிரும் ராஜியும் பாக்குறாங்க. பா எம்மா சாமி என்னென்னலாம் பேசுச்சு, எனக்கு கோவமா வந்துச்சு. அப்புறம் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா போயிட்டேன் அப்படின்னு கோமதி நீட்டி முழக்கி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க. அம்மா விடுமா பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு கதிர். ஏண்டி கல்யாணத்திலேயே இந்த கூத்துனா நம்ம எதிர் வீட்டுல வேற வந்து இருக்க போறாங்க, என்னென்னலாம் கூத்து பண்ணுவாங்களோ அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க விடுங்கன்றாங்க ராஜி. இங்க பாருங்க இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு ராஜி பேச்ச மாத்த கோமதியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, அழகா தான் இருக்கு, அதனால என்ன இங்கே இருந்துடலான்னு சொல்றியான்னு கேக்குறாங்க. இல்ல அத்தை நாம போட்டோ எடுத்துக்கலாமா 3 பேரும் அப்படின்னு ராஜி கேட்க, நீங்க எடுங்கடி எனக்கு கால் வலிக்குது நான் போய் உட்கார்றேன்றாங்க கோமதி. அம்மா 3 பேரும் எடுத்துக்கலாம் வாமா அப்படின்னு கதிர் கூப்பிட, போடா எனக்கு கால் வலிக்குது நீங்க எடுங்க நான் போய் உட்கார்றேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு கோமதி ஒரேட்டு எடுத்து வைக்க, அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ராஜி. அம்மா இருமா எடுக்கலாம் வாமா அப்படின்னு கதிர் கூப்பிட, போங்கடா நீங்க எடுங்கடா நான் போறேன் நீங்க எடுங்க அப்படிங்கிற கோமதி ஷப்பா அப்படின்னு அங்க இருக்க ஒரு திட்டுல வந்து உட்காந்துக்கிறாங்க. சரி வா நாம போலாம், நீ நில்லு நான் போட்டோ எடுக்கிறேன்றாரு கதிர். நீயும் வான்னு ராஜி கூப்பிடுறாங்க. முதல்ல நான் உன்னை எடுக்கிறேன் வா, அப்புறம் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல 2 பேரும் அங்க இருந்து கொஞ்சம் நகர்ந்து போறாங்க. அங்க ஒரு சேரட் மாதிரி அமைப்பு இருக்க, இங்க நிக்கட்டுமா அப்படின்னு ராஜி கேட்க, கதிர் உண்மனை தலையாட்ட ராஜி அங்க போய் அப்படியே லைட்டான சிரிப்போட நிக்கிறாங்க. கோமதியை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க அழகா பெருசா சிரிச்சுக்கிட்டு தலையை சரிச்சு காமிக்க, போட்டோ எடுத்துக்கிட்டு வேறங்கிறாரு கதிர். ராஜி யோசிக்க, நல்லா போஸ் கொடு கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னு 2 கையையும் பக்கவாட்டத்தில் விரிச்சு காமிக்கிறாரு. ராஜியும் அதே மாதிரி பண்றாங்க. லெஃப்ட் அப்படின்னு கதிர் சொல்ல, கோமதி இவங்க 2 பேரையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி திரும்பவா அப்படின்னு ராஜி வேறொரு பக்கம் திரும்பி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ் கொடுக்குறாங்க. ஓகேன்னு போட்டோ எடுக்கிறாரு அவரு. அடுத்து ரைட்டு ஸ்மைலு கொஞ்சம் தூக்கலா அப்படின்னு கதிர் சொல்ல, இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்த கோமதிக்கு இப்ப சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. ஷோ எத்தனை போட்டோ எடுக்கிறான் இவன் அப்படின்னு அழுத்துக்கிறாங்க. கதிர் போட்டோ எடுத்துட்டு வெரி குட் இரு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுக்கிறேன் அப்படின்னு கதிர் போட்டோ எடுத்துட்டு இருக்க. கோமதிக்கு பயங்கர சலிப்பா போரா இருக்கு. வா அப்படின்னு கதிர் கூப்பிட, எங்க காட்டு அப்படின்னு ஓடி வந்து ஆசையா பாக்குறாங்க ராஜி. ஐய இதுங்க கூட வந்து வசமா மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்காங்க. போதுமா இன்னும் எடுக்கவான்னு கதிர் கேட்க, போதும் இப்ப உனக்கு எடுக்கலான்றாங்க ராஜி. எனக்கெல்லாம் வேணான்றாரு கதிர். நீ போன்னு சொல்றேன்ல போ அப்படிங்கிறாங்க ராஜி. சோ போறேன் அப்படின்னு சலிச்சுக்கிட்டே போய் 2 குதிரைக்கும் நடுப்புற நிக்கிறாரு அவரு. ரெடியா அப்படின்னு ராஜி கேட்டுட்டு போட்டோ எடுக்க அவரும் டிசைனா நிக்கிறாரு. ஐயோ அப்படின்னு தலையிலேயே கைய வச்சுக்கிறாங்க கோமதி. அடுத்து அப்படின்னு ராஜி கேமராவில் கதிரை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. கோமதிக்கு சலிப்பா இருக்கு. அட கடவுளே இவன் 50 போட்டோ எடுத்தா அவன் 100 போட்டோ எடுப்பா போலையே ஷோ அப்படின்னு கையை கொடுத்து தாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இங்க பாரு அப்படின்னு ராஜி எடுத்த போட்டோவை கதிர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் போட்டோவை பார்த்துட்டு இருக்க. கல்யாணம் குமாருக்கு இவங்க என்னமோ கல்யாண ஆல்பத்துக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கோமதி அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் இப்ப செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ராஜி இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து கதிரோட கையை பிடிச்சிட்டு மேல பார்க்க அவர் எடுத்துட்டு இருக்காரு. டேய் போதும்டா வாங்கடா போலாம். அத்தை ஒரு 5 நிமிஷம்னு ராஜி கதிரோட கையை நல்லா கோத்து பிடிச்சிக்க. அம்மா ஒரு 2 நிமிஷமா வந்துடுறோமா அப்படின்னு அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஆமா 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு எவ்வளவு 5 நிமிஷம் எவ்வளவு 2 நிமிஷம் போயிடுச்சு பாரு அப்படின்னு கோமதி பயங்கரமா அழுத்துக்கிறாங்க. ஆனா கதிரும் ராஜியும் பெருசா கண்டுக்காம போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்த போட்டோவை இது நல்லா இருக்குல்ல
அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க டென்ஷன் ஆகுற கோமதி, டேய் எவ்வளவு நேரம்டா ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னு எரிச்சலோட கேட்குறாங்க. இப்போ ராஜி, அத்தை 2 நிமிஷத்தை வந்துடுறோன்னு விரல காட்டுறாங்க. மறுபடியும் அவங்க செல்ஃபி எடுக்க ஆரம்பிக்க, ஒன்றும் வேலைக்கு ஆகுற மாதிரி தெரில அப்படின்னு அழுத்து போய் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, டேய் இன்னுமா வேலை முடியலன்னு கேட்க, அம்மா 2 நிமிஷங்கிறாரு கதிர். அத்தை ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்துடுறோன்றாங்க ராஜியும். உங்களை அப்படின்னு அழுத்துக்கிற கோமதி, நான் போறேன், நீங்க எப்போவோ வாங்க வாங்க அப்புறமா மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க 2 பேரும் ஓடி வர்றாங்க. அம்மா 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 அப்படின்னு கதிர் ஓடி வர, அத்தை அப்படின்னு ராஜியும் ஓடி வந்துடுறாங்க பக்கத்துல. எங்கம்மா போற? இருமா நாங்களும் வர்றோன்னு கதிர் சொல்ல, போடா நான் போறேன் அப்படின்றாங்க கோமதி. மாமாமா இருமா, நீ எப்படிமா போவ தனியான்னு கதிர் கேட்குறாரு. நான் ஆட்டோவில் போறேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு கதிர். வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்குடா, என்னாலெல்லாம் இங்கே சும்மா இருக்க முடியாதுடான்னு சிடின்னு முகத்தை வச்சுட்டு கோமதி சொல்றாங்க. அம்மா வாமா, நம்ம 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கதிர் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு. ஆஹா, இவன் கூட என்னையும் சேர்த்துக்கிறாங்க வேற, போடா அப்படின்னு கோமதி நொடிக்க என்ன சொல்றதுன்னு கதிர் பார்க்குறாரு. அத்தை வாங்க அத்தை நாம எடுத்துக்கலான்னு ராஜி கூப்பிட, ஆமா ஆமா நான் போறேன்றாங்க கோமதி. அம்மா வாமா அப்படின்னு கதிர் கூப்பிட, அத்தை வாங்க அத்தைன்னு ராஜியும் கூப்பிடுறாங்க. கோமதி முறைச்சுக்கிட்டே நிக்க, அம்மா நம்ம 3 பேரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் வாமான்றாரு கதிர். குரூப் போட்டோவா? நீங்க 2 பேர் மட்டும் தனித்தனியா 500 போட்டோ 1000 போட்டோன்னு எடுத்தீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ தனியா போட்டோ எடுக்கலன்னு கோவமா? வாமா, உனக்கு இல்லாததா நான் எடுத்து தர்றேன், நீ வா நாம எடுத்துக்கலான்னு கதிர் கூப்பிடுறாரு. அத்தை வாங்க அத்தை வாங்க அப்படின்னு ராஜியும் கூப்பிட, அம்மா வாமா ப்ளீஸ் வாமா அப்படின்னு கதிர் அம்மாவோட கையை பிடிச்சி அந்த குதிரைங்க கிட்ட கூட்டிட்டு போறாரு. அம்மா கோச்சிக்காதம்மா வாமா அப்படின்னு ஒரு இடத்துல கோமதியை நிறுத்திட்டு போட்டோ எடுக்க, இங்க பாருங்க தன்றாங்க ராஜி. அம்மா சரிம்மா உம்முன்னு இருக்கிற, கொஞ்சமாவது சிரிமான்னு கதிர் சொல்ல கோமதியை சிரிச்சிட்டு டிசைனா போஸ் கொடுக்குறாங்க. லெஃப்ட் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே கையில இருக்க பர்ஸ் நெஞ்சில வச்சுட்டு ஏதோ காலேஜ் புக்கை நெஞ்சோடு அணைக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுக்குறாங்க கோமதி. போட்டோ எடுக்கிற கதிர், அடா என்ன அழகு எங்க அம்மான்னு சொல்றாரு. போடா போதும்டா அப்படிங்கிறாங்க கோமதி. வாமா நாம 3 பேரும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு கதிரும் அம்மா பக்கத்துல வர ராஜியும் அவங்க அத்தை பக்கத்துக்கு வர்றாங்க. கதிர் சந்தோஷ சிரிப்போட செல்ஃபிக்கு கேமராவை தூக்க கோமதி கதிரோட தோல்ல கைய வச்சுக்கிறாங்க. அடுத்து ராஜி அவங்க அத்தையோட தோலை பிடிச்சிக்க, இன்னொரு போட்டோ அப்படின்னு அது வரலாம் அவ்வளோ சலிச்சுக்கிட்ட கோமதி டிசைனா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாரு அப்படிங்கிறவங்க கதிர் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னு, சரிடா போதுண்டா வாடா போலான்றாங்க. சரிமான கதிர் சொல்ல வாடா போலான்னு அவங்க நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்ன்ற மாதிரி வந்தாங்க, வாழ்த்துனாங்க, போட்டோ ஷூட் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க அப்படின்னு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. பாண்டியன் கடையில் இருக்கவர் ஃபோன் பண்ண கோமதி வீட்டில் இருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கோமதி ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்ல எங்க இருக்கன்னு கேட்குறாரு பாண்டியன். நான் வீட்டில் தாங்க இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்புறம் சரவணன் வீட்டுக்கு வருவான், அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அவங்கிட்ட நீ எதுவும் கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்கிட்ட தானே கேள்வி கேட்கக்கூடாது, உங்ககிட்ட கேட்கலாம்லன்ற மாதிரி கோமதி, ஏங்க அவனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவரும் உச்சி கொட்டிட்டு அதாண்டி சொன்னேன், அது சம்பந்தமா எந்த கேள்வியும் கேட்காதன்னு அப்படிங்கிறாரு அவரு. ஏங்க அவங்கிட்ட தானே எதுவும் கேட்க வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இதெல்லாம் நல்லா பேசு அப்படிங்கிறவரு, ஏய் அவன் தூங்கறதுல ஏதோ பிரச்சனை இருக்காண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க கோமதி. டென்ஷன் ஆயிடுறாரு பாண்டியன். என்னமோ பிரச்சனை, அதை விடு, ஏய் அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல கோமதியும் சரிங்க நடுறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு எப்போ வந்தேன்னு கேக்குறாரு பாண்டியன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல, கல்யாணம் எப்படி நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. முடிஞ்சதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏண்டி பிரச்சனை ஏதாவது வந்துச்சான்னு கேட்குறாரு பாண்டியன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரி ஏய் அவனை தூங்க விடு, திரும்ப ஏதாவது அவங்கிட்ட தொண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கன்றாங்க கோமதி. நான் வச்சிடுறேன்னு போனை வைக்கிறாரு பாண்டியன். கோமதி யோசனையா போனை வைக்க அரை தூக்கத்துல இருந்து அப்படியே எழுந்து வந்த சரவணன் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு அவரு கழுத்தை தடவிட்டு நிக்க
கோமதி ரூம்ல இருந்து வெளியே வர்றவங்க ஏய் சரவணா அப்படின்னு கூப்பிட அம்மான்னு வந்து நிக்கிறாரு. சாப்பிடுறியாடான்னு கேட்க இல்லம்மா வேணாமான்றாரு அவரு. இல்ல அப்பா ஃபோன் பண்ணாரு நீ வருவேன்னு சொன்னாரு அப்படின்னு கோமதி சொல்ல சரவணன் அமைதியா எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாரு. ஏதோ கேட்கலான்னு யோசிச்ச கோமதி சரி நீ போய் தூங்குன்றாங்க. அவரும் எதுவும் சொல்லாம ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப டேய் 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 ஒரு நிமிஷம் நில்லு இங்க வான்னு கூப்பிடுறாங்க. சரவணனும் அவங்க பக்கமா திரும்ப நெத்தி கழுத்துன்னு தொட்டு பாக்குறாங்க. நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கோமதி கேட்க நல்லா இருக்கேம்மான்றாரு அவரு. உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க நல்லா இருக்குமான்றாரு சரவணன். உடனே கொஞ்ச நேரம் அவரை நிக்க வச்சுக்கிட்டே யோசிக்கிற கோமதி ஏண்டா உனக்கு தூங்குறதுல ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னு கோமதி கேட்க அவருக்குள்ள அதிர்ச்சி மின்னல்கள். சொல்லுடா உனக்கு தூங்குறதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க கதிர் அங்க வந்து நிக்கிறாரு. சரவணன் எதுவும் சொல்லாம கதிரை பாக்குறாரு. இதோ பார் சரவணா சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா தூங்குனா தூக்கம் வந்துருண்டா. அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. யோ சாமி அந்த புள்ள உண்மையிலேயே பாவம். இதுங்க ரெண்டுகிட்டையும் மாட்டி படாத பாடுபடுறான். கேள்வி கேட்டே சாகடிச்சிருங்க போல இருக்கு. உடனே கதிர் அம்மா அண்ணனுக்கு தூங்குறதுல பிரச்சனைன்னு உனக்கு யார் சொன்னான்னு கேட்குறாரு. ஏண்டா உங்க அப்பா தான்டா சொன்னாருன்னு கோமதி சொல்ல அவர் உச்சி கொட்டிக்கிட்டு வேற ஏதாவது சொன்னாரான்னு கேட்குறாரு. அவர் என்னைக்கு தான் முழுசா ஒரு விஷயத்த சொல்லி இருக்காரு அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் அவங்களையே ஷார்ப்பா பாக்குறாரு. தூக்கத்துல பிரச்சனைன்னு அறக்குறையாதான் அந்த விஷயத்த சொன்னாரு என்கிட்ட. அதுல வேற இவன் கிட்ட கேட்க கூடாதுன்னு சொன்னாருடா அப்படின்னு கோமதி சொல்ல கதிர் அண்ணனையும் அம்மாவையும் மாறி மாறி பாக்குறாரு. ஐயோ இந்த அரலூசுங்க கூட யாரா இருந்தாலும் கஷ்டம்தான். ஏன்பா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கோமதி இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க அம்மா அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு கதிர். டேய் அவரு சொன்னாருடான்றாங்க கோமதி. அம்மா ஒரு நாளைக்கு அண்ணன் முக்காவாசி நேரம் அப்பா கூட கடையில தான் இருக்கு. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார் போல அண்ணனை. அண்ணங்கிட்ட பேசி உசுரை வாங்கிடுவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்ணன் ஏதாவது காரணம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். இத போய் பெரிய விஷயமா அண்ணங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறியேம்மா அப்படின்னு கதிர் சொல்ல அடங்காத கோமதி ஏன்பா அப்படியான சரவணன் கிட்ட கேக்குறாங்க. அவரே அரை தூக்கத்துல அப்படியே மந்திரிச்சு விட்டா மாதிரி நிக்கிறாரு. பாவம் என்ன சொல்லுவாரு? தலையை கொண்டு போய் எங்கேயாவது முட்டிக்கலாம் போல இருக்கு. அட என்னம்மா அண்ணனைய அப்பா டார்ச்சர் பண்ணார்னு எப்படி அது வாயாலேயே சொல்லும்? என்னண்ணே கரெக்டு தானே அப்படின்னு கதிரும் கொஞ்சம் கொஞ்சமா அரலூஸ் ஆயிட்டு இருக்காருன்னு நிரூபிக்கிறாரு. அவர் அமைதியா நிக்க அண்ணே நீ போய் தூங்குனே போய் ரெஸ்ட் எடுன்னு அதுக்கு தானே வந்த போய் ரெஸ்ட் எடுங்கிறாரு கதிர். அவர் அப்படியே நின்றுட்டு இருக்க அண்ணே போனேன் பாத்துக்கலாம் போனேன் அப்படின்னு ஆல்ரவுண்ட் அறிவாளி கதிர் அவரை அனுப்பி விடுறாரு. ஏண்டா கதிர் உங்க அப்பா என்னடா அம்புட்டு டார்ச்சரா பண்றாரு அப்படின்னு கோமதி கேட்க அம்மா இம்பட்டு வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்துற உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல நீயே சொல்லுன்றாரு கதிர். அப்படிலாம் இல்லடா அப்பப்ப ஏதோ கொஞ்சம் கோவமா பேசுவாரு. அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருடா அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் அதிகமா பேசுவாருதான். அவரு கடைக்கு போனதுக்கு அப்புறமும் அவரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு நீ எத்தனை நாள் சொல்லி இருக்கிற அப்படின்னு கதிர் கேட்க கோமதியை ஆமான்னு பெருமூச்சு விட்டு யோசிக்கிறாங்க. அதெல்லாமா நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஆமாம்மா நீ சொல்லி இருக்கம்மா அப்படின்னு கதிர் கோமதிய கூமுட்டையாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ணின உனக்கே அவர் பேச்சு எரிச்சலா இருக்குன்னா அண்ணன் பாவம் அவருக்கு இருக்காதாமா அப்படின்னு மொத்தமா எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு கதிர். அப்படிலாம் இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல அதான் அண்ணன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அண்ணன் ரெஸ்ட் எடுத்து தூங்கட்டும் சரியாயிடுமா நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு கதிர் ஏதோ பெரிய கட்டுரையை ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சு முடிச்சுட ஆமாண்டா காலையிலேயே சீக்கிரமா வேற எழுந்துட்டேன். ஆமாண்டா நானும் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா அப்படின்னு கோமதி திரும்ப அப்பாடா தொல்லை விட்டுச்சின்னு நினைக்கிற கதிர் சரிம்மா போய் தூங்குங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு ஏதோ இமயமலையில ஏறி சாதனை பண்ண ரேஞ்சுக்கு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. ராஜி அவங்க வீட்டுல நின்று பொண்ணு மாப்பிள்ள வர்றத ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க அவங்க வீட்லயும் சுகன்யா ஆரத்தி தட்டோட ரெடியா நிக்கிறாங்க. வீடு ஃபுல்லா சொந்தம். உள்ள இருந்து வர்ற பழனி சுகன்யா எப்போல இருந்து இங்க நின்னுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. சுகன்யாவும் காது டு காது சிரிச்சுக்கிட்டே மண்டபத்துல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதும் ஆரத்திய தூக்கிக்கிட்டு வெளியில வந்துட்டேன். ஆனா ஏன் இன்னும் வரவே இல்லைன்னு கேக்குறாங்க. இதோ
தெருமுனைக்கு வந்துட்டாங்களாம். ஃபோன் பண்ணி சொன்னாங்க வந்துருவாங்கன்றாரு பழனி. அப்படியா, சரி 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 அப்படின்னு சுகன்யா ஆர்வமா தலையாட்டிட்டு இருக்க ராஜி டென்ஷனோட டாலரை லைட்டா கடிச்சிட்டு எதிர் வீட்டையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. கதிரும் அண்ணன் போனதை பார்த்துட்டு பின்னாடியே வந்து ராஜி பக்கத்துல நிக்கிறாரு. ராஜி எதை ஆர்வமா பாக்குறான்னு அவரும் ஜன்னல் கம்பி வழியா பாக்குறாரு. ஓ, உன் சித்தப்பா சித்தி பேசுறத இங்க ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியான்றாரு அவரு. நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள பொண்ணு வர்ற நேரமாச்சு அதான் பார்த்துட்டு இருக்கேன்றாங்க ராஜி. உங்க ஆர்வமா ஜன்னல் கம்பி கிட்ட இப்படி இப்படின்னு பாக்க அதை நீ கொஞ்சம் வெளியே போய் நின்று பார்க்கலாமேன்றாரு கதிர். இல்ல உங்க வீட்டுக்கே போய் நின்று பார்க்கலாமே, யார் கேட்க போறா அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் இங்கேயே நின்று பார்க்குறேன்றாங்க ராஜி. செம்மையா டெக்கரேட் பண்ண ஒரு கார் முன்னாடி வர இன்னொரு கார் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. மொதல் கார்ல இருந்து முத்துவேல் ஃப்ரண்ட்ல இருந்து இறங்க, பின் சீட்ல இருந்து குமரவேலும் சுடரும் இறங்குறாங்க. மயிலுக்கு வயிறு நல்லாவே மேடிட்டு இருக்கு. வா மயிலு வா, பார்த்து இறங்கு அப்படின்னு அவங்க அம்மா இறக்கி விடுறாங்க. இறங்குற மயிலு உடனே எதிர் வீட்டு தான் பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் அதை சைஸா ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை இறுக்கமா வச்சிருக்காங்க. கோவில்லையே மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்தாச்சு, அப்புறம் எதுக்கு இப்ப இம்பட்டு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கன்னு கதிர் கேக்குறாரு. புரியலையே அப்படின்னு அவர் கேட்க, சோ எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருன்றாங்க ராஜி. சுகன்யா ஆரத்தி தட்டை நீட்ட அடுத்த கார்ல இருந்து இறங்கி வந்த மாரியும் வடிவும் அந்த தட்டை பிடிக்கிறாங்க. மாரி அதுல இருக்க கற்பூரத்தை ஏத்த, நல்லா பொடி மாறி அப்படின்னு ரெண்டு பேரும் ஆரத்தி சுத்துறாங்க. நாங்க இங்க வந்து நில்லுங்க அப்படின்னு சுகன்யா சுடரை கொஞ்சம் முன்னுக்கு இழுக்கிறாங்க. பாக்கியம் அப்படியே புன்னகை மண்ணியா நின்னுட்டு ஹஸ்பண்டை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மயில் மட்டும் உதட்ட கடிச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சொல்லி கொடுத்த மாதிரி அளவா அரை இன்ச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஒரே வர்ண ஜாலமா இருக்கு. வடிவு ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் பொட்டு வச்சுட்டு இந்தா மாறின்னு கொடுக்குறாங்க. மாறி ஆரத்தி தட்டை தெருவுக்கு எடுத்துட்டு வர, வாங்க உள்ளர கூட்டிட்டு வாங்க, உள்ளர போலாமா அப்படின்னு வடிவு கேட்க, வாங்க போலாம் அப்படின்னு திரும்புறாங்க. அப்போ சுடரு, வாழ போற வீடு வலது காலை எடுத்து வச்சு உள்ளர போமா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சுடர் அம்மாவை அழுத்தமா ஒரு பார்வை பாக்குறாங்க. இங்க பாரு, நீ வாழ வந்த வீடு செல்வ செழிப்போட இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு உள்ளரப்போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரிம்மான்னு தலையாடுறாங்க சுடர். போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, கூட்டிட்டு போமான்னு முத்துவேல் சொல்ல, வா அப்படின்னு சுடரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க வடிவு. வா மயிலு வாயா அப்படின்னு பாக்கியமும் அவங்க பின்னாடி போக கதிரும் ராஜியும் அங்கேயே பார்த்துட்டு நிக்கிறாங்க. மயிலோட கால்கள் முன்னாடி போகுது, தலை பின்பக்கம் தான் திரும்பி இருக்கு. மயில் பின்னாடி பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் பார்த்துட்டு மயிலோட தோல்ல கைய வச்சு உள்ளர கூட்டிட்டு போறாரு. மயிலும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள போறாங்க. ராஜி, பார்த்தது போதும் வா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு கதிர் திரும்பி நடக்க ஆரம்பிக்க ராஜியும் குடுகுடுன்னு அவர் பக்கத்துல ஓடி வர்றாங்க. கதிர் அப்படின்னு கூப்பிட அவர் திரும்பி நின்று அப்படிங்கிறாரு. நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னு ராஜி கேட்க, என்ன நல்லா இருந்துச்சுன்னு கேட்குறாரு அவரு. அது குடும்பமா சேர்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறது அப்படின்னு ராஜி கேட்க, கதிரும் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு, உங்க அண்ணனை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவ, ஆனா அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் பார்த்து ரசிக்கிற அம்பட்டு பாசக்கார தங்கச்சியா நீ அப்படின்னு கதிர் கேட்குறாரு. அவன் மேல அம்பட்டு பாசம்லாம் இல்ல, கோவம்தான் அதிகமா இருக்கு. ஆனாலும் இப்படி குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது என்னமோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, ராஜி உச்சி கொட்டிட்டு, நம்ம கல்யாணம் நடந்தப்போ இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு ஏக்கமா சொல்றாங்க. அம்பட்டு ஆசை உனக்கு, எங்க அப்பா என்னையும் உங்க அப்பா உன்னையும் உசுரோட விட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு கதிர். அது என்னமோ கரெக்டு தான், நாம நிதானமா நல்லபடியா கல்யாணம் பண்ணி இருக்கணும் கதிர் அப்படின்னு ராஜி ரொம்ப ஏக்கமா சொல்ல, அதை புரிஞ்சுக்காத கதிர், அதுக்கு தான் வாய்ப்பே இல்லாம போச்சேன்றாரு. அப்படின்னு ராஜி தலையாட்ட, வேணும்னா ஒன்று பண்ணலாமான்னு கதிர் கேட்குறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜி கேட்க, நிதானமா பொறுமையா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்பா கிட்ட சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே பண்ணி வச்சிருவாரு, அப்புறம் வீட்டுக்கு வரலாம், இதே மாதிரி ஆரத்தி எடுத்து நம்மளையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வருவாங்க, என்ன சொல்ற அப்படின்னு கதிர் கேட்க, உடனே ரொம்ப ராஜி ஆர்வமா ஆசையுமாகி, கதிர் நிஜமாவா சொல்றேன்னு கேக்குறாங்க. கதிர் விளையாட்டுக்கு சொன்னது ராஜி புரிஞ்சுக்கல போல இருக்கு. ஓ, உனக்கு அந்த ஆசையெல்லாம் வேற இருக்கான்னு கதிர் கேட்க, கோமதி அங்க வந்து நிக்கிறாங்க. டேய், அது என்னடா
எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது நின்று புருஷனும் பொண்டாட்டியும் ரகசியமா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, ராஜி பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றாங்க. ஆமா, நானும் தான் பார்த்தேன். ஓ, அதை பத்தி தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, ராஜி அமைதியா நிக்கிறாங்க. அம்மா, உன் மருமகளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்னு கதிர் சொல்ல, கோமதி ஒன்றும் புரியாமங்கன்னு பார்க்குறாங்க. ராஜி கொஞ்சம் தயக்கமா வெக்கமா தலைய குனிய, கல்யாண ஆசையா, என்னடா உளர்றேன்றாங்க கோமதி. இவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேடா, நான் தானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா பெருமையுமா சொல்றாங்க கோமதி. கல்யாணம் பண்ணி வச்சதான், ஆனா அந்த கல்யாணம் அவசரமா நடந்தது, மேடத்துக்கு பிடிக்கலையாம் அப்படின்னு கதிர் சொல்ல, அதுக்கு அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. அதனால இன்னொரு தடவை ஊரையே கூட்டி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணுமா, குமாருக்கு எடுத்த மாதிரி ஆரத்தி எடுத்து எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வரணுமா அப்படின்னு கதிர் சொல்றாரு. அப்படியாமா அப்படின்னு கோமதியை நக்கலா கேட்க, நல்லாதான் இருக்கும்ன்றாங்க ராஜி. நல்லா தான் இருக்கும், நீயும் இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கல்ல, அதை விட அவசரமா தான் நானும் உங்க மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு நான் அந்த மாதிரி விமர்சையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. பேசாம நீயும் கதிரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கையோட எனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இப்ப ராஜி ஏன்னு பார்க்க, உடனே கதிர் சிரிச்சுக்கிட்டே, அம்மா ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. அடச்சி, நல்லா சொல்றான் அப்படின்னு கோமதி சொல்ல, கதிரோட முகத்துல இருந்த சிரிப்பு காணாம போயிடுது. அம்மாவுக்கும் மவனுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும், 1 மாசத்துக்கு ஊரே நம்ம கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா என்னம்மா அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிறாரு கதிர். வேணும்னா கோமதி நீங்களும் பாண்டியனும் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆகுது, சரவணனுக்கு 29 வயசு ஆகுது, பாண்டியனுக்கு போன வருஷம் தான் 50வது பிறந்த நாள் முடிஞ்சது, அதுக்கு மேல அவருக்கும் வேற வயசு ஏறாது, அவர் 50லயே ஃப்ரீஸ் ஆகி நின்றுடுவாரு, நீங்க வேற இப்பதான் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, அதனால 60ஆம் கல்யாணத்துக்கு கூட வாய்ப்பே இல்ல. அடச்சி போங்கடா, வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கிருந்து போக, பாத்தியா அம்மாவே நம்மளை எவ்வளவு கலாய்ச்சிட்டு போறாங்கன்னு அப்படிங்கிறாரு கதிர். ஆமா, அத்தை எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு ராஜி சொல்ல, அட அப்படின்னு பாக்குறாரு கதிர். அத்தை சொன்னதெல்லாம் விடு, நாம இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்ன சொல்ற அப்படின்னு ராஜி ரொம்ப ஆசையா கதிர்கிட்ட கேட்க, ஆளை விடு தாயி அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு கதிர். இவன் இப்படிதான் ஆசை காட்டி ஏமாத்துவான், லூசு பைய அப்படின்னு ராஜி எப்படி அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறாங்க. ஓகே, அப்ப கூடிய சீக்கிரம் ராஜுக்கும் கதிருக்கும் அடுத்ததா கல்யாணம் நடக்க போகுது. லொகேஷன் தான் வேற, மணமக்கள் ஒண்ணுதானே இருக்க போறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.